தமிழக வெற்றிக்கழக தோழர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் வந்திருக்கின்றார். அவர் சாதாரணமாக சிந்திக்கக்கூடியவர் அல்ல. நல்ல சிந்தனையோடு, முதிர்ச்சி அடைந்த ஒரு சிந்தனையோடு தான் அவர் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றார். எதை வைத்து சொல்கிறேன் என்றால், இப்படி ஒரு உச்ச நட்சத்திரமாக தமிழகத்தில் சினிமா துறையில் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதில் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், வருமானம் பார்க்கலாம், என்னெல்லாமோ செய்யலாம். ஆனால் அதை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு நாம் மக்கள் பணிக்கு செல்வோம். சினிமாவில் ஒரு அளவுக்கு நாம் பேரையும் புகழையும், புகழ்னா சாதாரண புகழ் இல்லை, உச்சமான புகழ், அந்த புகழில் இருந்து அதே நிலையில் இருக்கும்போது அரசியலில் வந்தது தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்ற கட்சியில் ஆரம்பித்த நடிகர்கள் எல்லாம் எப்போது ஆரம்பிப்பார்கள் என்றால், அதாவது பட வாய்ப்பெல்லாம் இழந்து அவர்கள் ஒரு ரிட்டையர்டான காலங்களில் வரும்போது தான் அரசியலுக்கு வருவாங்க. அது அவ்வளவு எடுபடாது. இந்த நேரத்தில் வர வேண்டும். ஒரு இளமை தோற்றம் கொண்ட இளமை பருவத்தில் உச்சபட்ச கேரியரை விட்டுவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு மாஸ் நிலையை அடையும். அதை அவர் கடைபிடித்திருக்கின்றார். பலவிதமான அரசியல் வல்லுநர்கள் ஆய்வறிந்து அதை தெரிந்து வைத்திருக்கின்றார். அதை பேட்டியாகவும் ஒரு சில ஊடகங்களில் அவர்கள் கூறிதான் வருகிறார்கள். ஏன்னா சாதாரணமாக விஜய் அவர்களை எடை போட முடியாது என்று. அவருடன் ஒரு பலம் ஒன்று இருக்கின்றது. அந்த பலம் மற்றவங்களுக்கு அந்த பலம் தெரிந்தாலும் தெரியாதது போலேயே அப்படியே நகர்ந்து கொண்டே செல்கிறார்கள். அவர் இதைவிட இன்னும் பலம் அதிகமாக சேர்க்கும் வகை அவரிடம் திறமை உள்ளது. அவர் எதை வைத்து நான் சொல்கிறேன் என்றால், நான் அவருக்கு மட்டும் சார்பாக நான் பேசவில்லை. உண்மை நிலை இதுதான். இப்போ தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் செல்லணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கார். இப்போது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, கோயம்புத்தூர்லாம் போயிட்டு வந்தாங்க, காரைக்குடி, இப்படி சிவகங்கை மாவட்டம், இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களாக அவர் சென்று வரும்போது இந்த மாஸ் அதிகமாகிவிடும். மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டுவிடும். அவருடைய வரவு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துவிடும். அந்த ஈர்ப்பு தான் அவரின் உச்சத்தை அடைந்து மக்கள் அனைவருமே எல்லாரும் சொல்கிறாங்க. சில அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறாங்க, ஒரு சினிமா நடிகர் அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் எதற்காக தன்மையோடு வரும், ரசிகர்கள் தான் வருவார்கள். ரசிகர்கள் எந்த வயதில் இருக்கிறார்கள்? 10 வயதில் இருக்கிறார்கள் ரசிகர்கள், 20 வயது, 25 வயது, 30 வயது, 50 வயது வரை இருக்கிறார்கள். ஆனால் இப்போ என் போன்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்னவென்றால், 50 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்கள் கூட இப்போ விஜய்க்கு ஆதரவாக அரசியலில் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பலம் இன்னும் வெளியில் தெரியாமல் தான் இருக்கின்றது. அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் முடித்து சென்றால் அவர்களுடைய மாசே வேற. சாதாரணமாக எடை போட முடியாது. ஆனால் எப்படியாவது இதை திசை திருப்பி விட வேண்டும், அரசியலை குழப்பிவிட வேண்டும், அவருக்கு ஒரு அதாவது இகழ்பெயரை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று திட்டம் பல வகையான நெருக்கடிகளை கொடுத்து பார்க்கிறார்கள். ஊழல், லஞ்சம் எதுவும் இல்லை. இதற்கு முன்னாடி ஆண்டு ஆட்சி செய்து ஊழல் அந்த மாதிரியான எதுவுமே அவர் செய்யலை. அதனால் அவரை ஒன்றுமே செய்ய முடியல. அவர் நேர்மையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க நாங்கள் அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொன்னால், நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் தான் செய்யணும். ஆட்சியில் இல்லாமல் இருக்கும்போதே ஒவ்வொன்றையும் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆட்சியில் உள்ளவங்க அதை செய்யணும். அதை செய்யும்போது நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொல்லி அதை தம்பட்டம் அடிக்குது. எந்த வகையிலையும் அது பொருந்தாத ஒரு விஷயம். அதனால் அவர் சுற்றுப்பயணத்தெல்லாம் முடித்து வரட்டும். அதுக்கப்புறம் அந்த பலத்தை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.